வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எல்லாரும் அவளுடன் எதிர்பார்த்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது மாவட்ட நீதித்துறை வேலைப்புக்கான செய்முறை தேர்வு, அது ப்ராக்டிக்கலுக்கான கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபீஷியலாகவே சைட்டில் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ அதாவது நீங்கள் ஏற்கனவே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. டவுன்லோடு கால் லெட்டர் டு ஸ்கில் டெஸ்ட் ஷெட்யூல்டு ஃப்ரம் 4/11, அது நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. த போஸ்ட் ஆஃப் காப்பீஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனினஸ் ஒர்க்கர்ஸ், ஸ்கேவெஞ்சர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி, வாட்ச்மேன் கம் மசால்ஜி, ஸ்வீப்பர் கம் மசால்ஜி, வாட்டர்மேன், வாட்டர் உமன், மசால்ஜி இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து இங்கே ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கால் டிக்கெட் வந்து அது ரிலீஸ் ஆகிடுச்சு. அஃபீஷியலாகவே நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் சைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கால் டிக்கெட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். ஸோ இந்த செய்தி வந்து உங்கள் நண்பருக்கும் தெரியப்படுத்துங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூவே கிடையாது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஏற்கனவே முடிஞ்சது. அப்போ வந்து நம்ம அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூவும் ப்ராக்டிக்கல் மட்டும்தான். இப்போ வந்து அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது செய்முறை தேர்வு அப்படிங்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கால் டிக்கெட்டில். அப்போ நம்ம ப்ராக்டிக்கலுக்கு வந்து இனிமேல் வந்து வரும் காலங்களில் இனி வரும் வீடியோக்குள்ளே வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ப்ராக்டிக்கலுக்கு எந்த முறையில் தயாராகணும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து வீடியோ வரப்போகுது. இப்போ வந்து என்னென்ன கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பெருசாக இல்லை, நீட்டாக மட்டும் தான் ட்ரெஸ்ஸு போட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன், அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அனைவரும் முறையான ஆடை அணிந்து வர வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது ஃபார்முலா போங்க பசங்க, பெண்கள்லாம் சுடிதார் அது சேரியே போதுமானது தான். ஸோ அது முறையான ஆடை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அனுமதி சீட்டில், அதாவது கால் டிக்கெட்டில் குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்துக்கு மட்டுமே செய்முறை தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். விண்ணப்பதாரர்கள் அனுமதி சீட்டில் குறிப்பிட்ட நேரத்துக்கு செய்முறை தேர்வுக்கு மையத்துக்கு வராவிட்டால் எக்காரணம் கொண்டு செய்முறை தேர்வில் பங்கேற்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அது கரெக்ட் டயத்துக்கு போகணும், இல்லை வரல அப்படின்னா அவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. விண்ணப்பதாரர்களை தவிர வேறு யாரும் தேர்வு மையத்துக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். விண்ணப்பதாரர்கள் எக்காரணம் கொண்டு செய்முறை தேர்வு மையத்துக்கு அது இந்த நம்ம கால் டிக்கெட் கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், கால் டிக்கெட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கணுமா கலரில் எடுக்கணுமான்ட்டு. ஸோ நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். ஒரு காப்பிக்கு 2-3 காப்பி வந்து கையில் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. கூடவே நீங்கள் வந்து ஒரு ஐடி ப்ரூஃபோ அட்ரஸ் ப்ரூஃபோ கொண்டு போகிறது தவறு கிடையாது. அது ஃபோட்டோ உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ ஒட்டுருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு அப்டேட்டட் ஃபோட்டோ ஒட்டி அசல் அடையாள அட்டையை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் தங்களுடைய பைகள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை செய்முறை தேர்வு மையத்திற்கு எடுத்து வரக்கூடாது. விண்ணப்பதாரர்கள் கொண்டு வரும் பொருட்களை பாதுகாக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு பொறுப்பேற்காதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய பொருட்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ போதுமான அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு மால் ப்ராக்டிஸில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டெம்பரவரி தான். ஸோ அப்புறம் இன்டர்வியூ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபைனல் லிஸ்ட்டு போடுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தற்காலிகமானது அப்படிங்கிறதையும் கடைசியில் எதையாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நம்ம அடுத்த காலில் டீட்டெயிலாக பண்ணலாம். இனிமேல் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸையும் நம்ம பண்ண போகிறோம். விருப்பம் உள்ளவங்க, அதே போல் புதுசாக பார்க்குறவங்க, புதுசு கிடையாது, நம்ம நேற்று இன்றைக்கி கிடையாது, 2021ஆம் ஆண்டிலேருந்தே நம்ம தொடர்ச்சியாக மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து கைடன்ஸ் சப்போர்ட் பண்ணிக்கிறோம். அந்த வகையில் இனிமேல் தொடரப்போகுது. ஸோ நம்ம இத்தனை நாள் ஏன் காணொலி வரலன்னா முறையான தகவல் எதுவும் கிடைக்கல. இப்போ அஃபிஷியலாக தகவல் வந்துருச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பேஸில் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அதனால் புதுசாக பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.